அம்பாறையை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு எதிரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் காணாமல் போனவர்களில் 7 பேர் இதுவரையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மദ്രസா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளனர். இதனையடுத்து நேற்று முன்தினம் மாலை மீட்பு பணியாளர்களின் தேடுதல் நடவடிக்கையின் போது 5 மாணவர்கள் உயிருடன் காப்பாற்றப்பட்டனர். நேற்றும் இன்றும் மீட்பு பணிகளின் தேடுதல் நடவடிக்கையை தொடர்ந்த நிலையில் இதுவரை மொத்தமாக 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நிந்தவூர் ஹாஷிஃபுல் உலும் அரபு கல்லூரி மாணவர்கள் 6 பேரின் சடலங்களும் உளவு இயந்திரத்தின் சாரதியின் சடலம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணியாளர்களால் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வடக்கு கிழக்கின் கல்வி உட்பட அபிவிருத்திகள் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாடல். இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி முன்னுரிமைகள் குறித்து நேற்று 27ஆம் தேதியன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கு இடையில் மெய்நிகர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதிலும் முக்கியமான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்வதிலும் தனது அர்ப்பணிப்பை உலக வங்கியின் தலைவர் எடுத்துரைத்ததாக ஜனாதிபதியின் ஊடகம் தமது அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செழிப்பு போன்ற துறைகளில் புதுமையான தீர்வுகளை நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது தொடர்பில் அவர் முன்னுரிமைகளை அளித்துள்ளார். சீரற்ற காலநிலையால் அதிகரிக்கும் உயிரிழப்பு. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் 12 மாணவர்கள் பதிவாகியுள்ளதுடன் 2 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 14 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 23 மாவட்டங்களில் 99,876 குடும்பங்களைச் சேர்ந்த 33,515 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சியில் பெண்ணிடம் திருட முயன்ற சந்தேக நபரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். கிளிநொச்சி பகுதியில் திருட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபரை பொதுமக்கள் இராணுவத்தினர் உதவியுடன் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் இன்றிரவு 7:30 மணியளவில் கிளிநொச்சி மலாலபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த பெண்ணொருவரிடம் குறித்த சந்தேக நபரும் மற்றொரு சந்தேக நபரும் தொலைபேசியை கேட்டு உதவி கோரியுள்ளனர். தமது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் தீர்ந்து விட்டதாகவும் நண்பர்களின் உதவியை கோர தொலைபேசியை கோரியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பெண் உதவ முன்வந்த போது அப்பெண்ணின் கைப்பையை சந்தேக நபர்கள் பறிக்க முற்பட்டுள்ளனர். இதன்போது உதவி கோரி பெண் சத்தமிட்டுள்ளார். குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இராணுவ முகாம் இருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு படையினர் சென்று அப்பெண்ணிற்கு உதவ முயன்றனர். இதேவேளை ஒருவர் குறித்த பெண்ணின் தங்க சங்கிலியை அறுத்து தப்பி சென்றுள்ளதாக அப்பெண்ணின் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி கண்டி, கேகாலை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, கம்பஹா, கேகாலை, குருநாகல், நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் புயலின் வீரியம் தீவிரம். தற்போது நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக நாளையும் நாளை மறுதினமும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் பரபரப்பை ஏற்படுத்திய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பருத்தித்துறை கட்கோவலத்திலிருந்து கிழக்காக 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதன் நகர்வு வேகம் மிக குறைவாகவே உள்ளது. இன்று மாலை 6 மணியிலிருந்து மணித்தியாலத்திற்கு 1.2 கிலோமீட்டர் வேகத்திலே நகர்கிறது. இதே வேகத்தில் நகர்ந்தால் இது கரையை கறக்கும் திகதி மாற்றமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ள 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான தடை. 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்யும் சட்டத்தை ஆஸ்திரேலியா நேற்று நிறைவேற்றியுள்ளது. பல நாட்கள் இடம்பெற்ற வாத விவாதங்களுக்கு பின்னர் இந்த சட்டத்தை அந்த நாட்டின் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டு நவம்பரில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் இந்த சட்டம் உலகின் கடினமான சமூக ஊடக கட்டுப்பாடுகளில் சிலவற்றை நடைமுறை செய்ய உள்ளது.
அத்துடன் நியாயமான பதிவுகளுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வழித்தடங்களை கட்டாயப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வைத்தியசாலையிலிருந்து பறந்த அவசர அறிக்கை. மன்னார் மருத்துவமனையில் பொருட்களை சேதப்படுத்தியவர்கள் அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அரசு மருத்துவ அதிகாரிகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். மேலும் மன்னார் மாவட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மற்றும் ஏனைய கூட்டு அமைப்பினரும் இணைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எதிராக நடந்து வரும் தற்போதைய முறைநிலைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம். மன்னார் மருத்துவமனை சமூகத்தினருக்கு எதிரான சமூக ஊடகங்களில் தேவையற்ற அவதூறான இழிவான பதிவுகள் மற்றும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மருத்துவமனை வட்டாரத்தினால் நாம் உள ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் என கூறப்பட்டுள்ளது.